ஏன் சம்பவம்? சொல்லுங்க. இந்த மனசங்க ஏன் இப்படி பண்றாங்க? குழந்தை பிறக்கலைன்னா ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும். அது விட்டுப்புட்டு கோயில்ல போய் நம்மள காவ கொடுக்கறத வேண்டிக்கிறாங்க. எதுக்கு? பிரியாணிக்கு தான். கேட்கும் போது தலை சுத்துதுரா சாமி. இது கூட பரவாயில்ல, கல்யாணம் காது குத்துனா கூட நம்ம கழுத்துல தான் கத்திய வைக்கிறாங்க. அப்புறம் காலை வேற தனியா சூப்பு வச்சு குடிக்கிறாங்களாம். எப்படி உட்காந்துருக்காங்க பாரு. ஓரமா உட்காருங்களா, சோத்து மூட்டைங்களா? டேய், நாங்க சிங்கம் தெரியும்ல. அனுஷ்காவை கேட்டேன்னு சொல்லுங்கடா. அனுஷ்காவா? என்னங்க பாத்தீங்களா, நம்ம ஏரியாவுக்கே வந்து நமக்கே லந்து கொடுக்குறா. என்னது உங்க ஏரியாவா? அடுத்த வாரம் பிளாட் போட போறாங்க. ஐயோ, இந்த கடைக்கார நாய் ஓல்டு மைக்கின்னு ஒண்ணு கொடுத்தான். அது ரொம்ப ஓல்டா இருந்திருக்கும் போல் இருக்குது. ஒரே தூக்கத்து கேச்சு. இப்ப நான் சொல்றது என் காலும் கேட்க மாட்டேங்குது, என் காலு சொல்றது என்னாலையும் கேட்க முடியாம என் காலு ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம்னு போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே நான் என் வீட்டுக்கு போனேன்னா என் பொண்டாட்டி இந்தா குடிகாரன் வரான்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல, இந்தா குடிகாரன் நாய் வரான்னு சொல்லுவா. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஜனவரி 1 புது வருஷம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, நவம்பர் 6 ஆத்தா சீரீஸா இருக்கு. ஆத்தா சீரீஸா இருக்கா? ஏண்டா கொஞ்ச நேரம் தூங்க உழியாதா? சும்மா நைன்ட்டு நைட்ல உங்க அப்பா தூங்க விட மாட்டேங்கிறாரே. சரி, பகல்ல தான் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா நீ தூங்க விட மாட்டேங்கிற. தோபர்ரா, எப்பா நீ ஏப்பா நைட் அம்மாவை தூங்க விட மாட்டேங்கிற? என்ன கதை? டேய், நான் குழத்த விடுறத சொல்றாடா. ஏண்டி தெளிவா சொல்லடி. தோ பாத்தியா, பொண்ணு தின்னுடானா கூட ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வாயே பாத்துக்கிட்டு இருக்கேன். பேர் எப்படி வச்சிருக்காங்கன்னு பாத்தியா? ஜாக்கு ரோஸ். எப்படி பல்லிக்கிறா பாரு. அவன் விட்டான் இவ கூட மாட்டா போட்டுக்குதாப்பா. அது சரி. கருவேப்பில பாத்தியா? ஜாக்காச்சும் பரவாயில்ல ஒரு பொண்ணு, இவன் 2 பொண்ணுகளுக்கு நடுவு நின்று பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா பாரு. ஆளு பார்க்க நல்ல கரு கருன்னு இருக்கான். எப்படி 2 பொண்ணுகளை கரெக்ட் பண்ணா? ஒருவேளை கண்ணி ராசிக்காரனா இருப்பானோ? யோ முருகேசு, என்ன என் தலை பூரா பேனா இருக்குது? என்ன பொம்பளைங்க சபதம் அதிகமா இருக்குதோ? அது சீ போ தம்பி. இதோபரு பல்ல காட்டிக்கிட்டு இருக்காது, நான் செம்ம கடுப்புல இருக்கிறேம்மா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நேத்து என்ன ஐயோமான்னு கத்திக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு டீ உன்னைய கொல்லாம விட மாட்டையான்னு கத்தி கரண்டியெல்லாம் தூக்கி வீசிக்கிட்டு இருந்தேன். அதுவா, துணியெல்லாம் துவைச்சி பாத்திரத்தெல்லாம் கழுவிடுங்கன்ட்டு போனா நான் மறந்துட்டேன். அதுக்கு தான் பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கிறா. ஏயாயோ, ஆம்பளைங்க நீங்க மாறவே மாட்டீங்களாயா? வாய்ப்பில்ல ராஜா. ஏன்னா கடவுள் எழுதின கதையில இப்படியெல்லாம் நடக்கணுங்கிறது விதி. அது சரி, அவருக்கு என்ன மன வருத்தமோ தெரியல. மனுஷங்க கதை இப்படி எழுதி வச்சது வேறு. டாய் பங்களா நாய, நீ பல்காரனா இந்த கொர்ரீஸ் பயந்துருவான்னு நினைச்சியாளா? என்னை பார்க்கும் போதெல்லாம் பயத்துல உச்சா போறதும் டவுசரோட கழியறதும் எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? தோபரு, நைட்ல நான் வருவேன், பாலை குடிப்பேன், பாத்திரத்தெல்லாம் தட்டி விடுவேன். எவங்கிட்டயாவது ஏதாவது போய் சொன்ன தக்காளி அந்த 2 கண்ணையும் நோண்டி தின்னு போடுவேன். அது சரி, நட்புனா உனக்கு என்னன்னு தெரியுமாடா? எனக்கு தெரியாது, நீ ஏன் சொல்லு. குத்துனது நண்பனா இருந்தாலும் செத்தாலும் காட்டி கொடுக்க கூடாது. செத்ததுக்கு அப்புறம் எப்படா காட்டி கொடுக்கறது? நான் என்ன சொல்லிவிட்டேன்ட்டு துணிமணியெல்லாம் அள்ளி கட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. என்னோட உள்பவரை துவைச்சுட்டாங்கன்னு கேட்டா நானும் கை கால்லாம் வலிக்குது, அப்புறமா துவைச்சு தரேன்னு சொன்னேன். இதுக்கெல்லாமா கோச்சிக்கிட்டு போவீங்க? நானும் தான் அவகிட்ட ஒரு டீ போட்டு கூட்டின்னு கேட்டேன். என்னால முடியாது, நீங்க போட்டுக்கங்கன்னு சொன்னா நானும் பேசாம போய் எனக்கு ஒரு டீ போட்டுக்கிட்டு அவளுக்கும் ஒரு டீ போட்டுக்கிட்டு வந்தேன். ஆனா நான் கோச்சிக்கலையே. எங்கேயோ தப்பு நடந்திருக்குது. ஒருவேளை கடவுள் பெண்களை உருவாக்கும் போது ரொம்ப மன அழுத்தத்துல இருந்திருப்பாரோ? என்ன கும்புடு பால்வாஸ் அடிக்குது? டேய் தம்பி, இதோ பாரு டெம்பரேச்சர், இங்க பாருங்க,
நான் சொல்றத கேளுங்க. ஒரு சின்ன உதவி. வயிறு ரொம்ப பசிக்குது. உங்க அம்மா கிட்ட சொல்லி ஒரு கிளாஸ் பால் வாங்கி தரியா? ப்ளீஸ். எங்க ஆத்தா அப்பா எல்லாம் காட்டுக்கு புள்ளி மேய போயிருக்காங்க. வர்றதுக்கு சாயந்தரம் ஆயிடும்டா தம்பி. வாங்கி தரியா ஒரு கிளாஸ்? நீ ஒரு கிளாஸ் பால் வாங்கி தந்தியனா எங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்கு ஒரு கட்டு புல்லு வாங்கி தரேன். நானே புல்லெல்லாம் திங்க மாட்டேன், ஆட்டுக்கறி தான் திம்பேன். இதோ பாரு, இந்த சேட்டை தானே ஆகாது. இவ்வளவு நல்லாதான் இருந்தா பொசுக்கு நான் ஆட்டுக்கறி தான் இந்த மாதிரி என்கிட்டே சொல்றேன். எம்மோ ரொம்ப நாளா வாங்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன் நான். சொல்லுப்பா. நானும் பிறந்ததுல இருந்து பாக்குறேன் எங்க அப்பனை கண்ணிலே காட்ட மாட்டேன்றியா? உங்க அப்பாவா வேலைக்கு போயிருக்கிறாரு. என்ன வேலை? உங்கள மாதிரி இன்னும் நிறைய கோழி குஞ்சுங்க பிறக்கணும்ல, அந்த வேலையை பார்க்க போயிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு வேலைன்னு என்கிட்ட சொல்ற பாரு. சரி, என்கிட்ட சொன்னதோட இருக்கட்டும், வெளியே யாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்காத. எப்பா என்னடா உலகம் இது? வேலை செய்யறவனுக்கு 10,000 சம்பளம், வேலை செய்யன்னு சொல்றவனுக்கு 50,000 சம்பளம். நல்லா இருக்கிற அவங்க நியாயம். அதனாலதான் போல மழை பெய்ய வேண்டிய நேரத்துல வெயிலும், வெயில் அடிக்க வேண்டிய நேரத்துல மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்குது.